கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ என்ன நாடி வந்திருக்க. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் சாமி. இந்த வார்த்தையை தவறாமல் கேளு. இது ஒரு சாதாரண பதிவு இல்லை. இது உனக்காக வந்த ஒரு அருள்வாக்கு. உன் மனசு இப்போது எவ்வளவு சோர்ந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நீ வெளியுலகத்தில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நீ அழுதுகிட்டே இருக்க. யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம், யாராலும் புரியாத வலி, அதில் நீ போராடிக்கிட்டு இருக்க. ஆனால் இன்றைக்கி அது முடிய போகுது சாமி. ஏன்னா நீ என்னை நாடி வந்துட்டுருக்க. நீ இந்த பதிவை பார்க்குறதே ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு அழைப்பு. நீ வரணும்னு நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கேன் சாமி. நீ எல்லாம் முயற்சி பண்ணிவிட்டு களைச்சி போயிட்ட. நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட இப்போ பேசுகிறேன் சாமி. கவனமாக கேளு. நீ என்னை நாடி வந்த அந்த ஒரு நொடியிலிருந்து உன் வாழ்க்கை தனியாக இல்லை. நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் உன்னை தூக்குறவன் நான் தான் சாமி. நீ எவ்வளவு அழுதாலும் அந்த கண்ணீரை துடைப்பவனும் நான் தான் சாமி. இன்றைக்கி நீ இந்த பதிவை பார்க்குறது உன் வாழ்க்கையோட திருப்பு முனை. இப்போ ஆரம்பிக்க போகுது ஒரு புதிய பாதை சாமி. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கை. அதனால் உன் மனசை அமைதியாக வைய. இந்த அருள்வாக்கை முழுசாக கேளு. ஏன்னா நீ என்னை நாடி வந்தவன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சாமி. நீ என்னை நாடி வந்தது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காத. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது. கஷ்டம் வந்தாலும் பலர் அதை யாரிடமோ பகிர்ந்து மறந்துடுவாங்க. சிலர் அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. ஆனால் நீ உன் உள்ளம் உடைஞ்ச அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தை தேடின. அது ஒரு தீர்மானம் இல்லை, அது உன் ஆத்மாவின் அழைப்பு. உன் உள்ளத்திலிருந்து அந்த ஒரு அழைப்பு நேராக என்னை அடைஞ்சிருச்சு. நீ நினைக்கலாம் நான் தான் சாமியை தேடி வந்தேன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் தான் உன்னை அழைச்சேன். நீ எத்தனை பாதை தப்பிச்சாலும், நீ எத்தனை முறை விழுந்தாலும், இறுதியில் நீ என்கிட்ட வரணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கை அந்த வழியில் நகர்ந்துச்சு. நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு காரணத்துக்காக தான். அது உன்னை உடைக்கலை, அது உன்னை விழிக்க வச்சிச்சு. நீ தவறான இடங்களில் நிம்மதி தேடிய நேரம் முடிஞ்சிச்சு சாமி. நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட. இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் சாமி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் இந்த அழைப்பும் வராது. நீ என்னை நாடி வந்தது உன் வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு அடையாளம். இனி உன் பாதை மாறப்போகுது சாமி. நீ முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்ட. உன் எண்ணங்கள் மாறும், உன் மனசு மாறும், நீ சந்திக்க போகும் விஷயங்கள் கூட மாறும். ஏன்னா நீ இப்போது தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கேன் சாமி. நீ எடுத்த இந்த ஒரு அடிக்கு உன் வாழ்க்கை பதிலளிக்க போகுது சாமி. கவனமாக கேளு. இது ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு அருள்வாக்கு. நீ என்னை நாடி வந்த அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை என் கையில் இருக்குது சாமி. நீ இது வரைக்கும் தனியாக போராடினது போதும். இனி நான் உன்னோடு இருக்கேன். நீ விழுந்த இடம் எதுவானாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். நீ இழந்தது எதுவானாலும் அதற்கு மேலானதை நான் தருவேன். நீ சந்தேகம் கொண்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் வீணாகலை சாமி. நீ இரவு முழுக்க அழுத அந்த நேரங்களும், நீ யாருக்கும் தெரியாமல் தாங்கிய வழிகளும் எல்லாமே என் கண்களுக்கு முன்பாக நடந்தது. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அது உன்னை என்னிடம் கொண்டு வரணும் சாமி. இப்போ நீ வந்துட்ட. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என் அனுமதி இல்லாமல் நடக்காது. யாராவது உன்னை காயப்படுத்த நினச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் நிற்பேன் சாமி. யாராவது உன்னை தள்ள முயற்சித்தாங்கன்னா நான் உன்னை பிடிச்சி நிறுத்துவேன் சாமி. நீ பயப்பட வேணாம். நீ எடுத்து வைக்க ஒவ்வொரு அடிக்கும் நான் உன்னோடு வரேன். நீ நம்பிக்கையோடு ஒரு அடி வச்சா நான் உனக்காக 100 அடி வருவேன் சாமி. நீ இப்போ பார்க்குற கஷ்டம் இது முடிவு இல்லை, இது ஒரு மாற்றத்துக்கான முன்னேற்றம் சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்குது. நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ எவ்வளவு தள்ளி போனாலும் நீ மீண்டும் உயர்வ. இது என் அருள் சாமி. நான் கொடுக்கும் நேரம் சரியான நேரம். அது தாமதம் போல் தோணலாம், ஆனால் அது தப்பாக இருக்காது சாமி. நான் கொடுக்கறது நிலையானது. நீ என்னை நம்பி இருந்தால் உன் வாழ்க்கை கைக்குள்ளே வரும். ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ என்னை நாடி வந்த நாள்லேருந்து நான் உன்னோடு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் சுவாசத்தில் கூட நான் இருக்கேன் சாமி. நீ அழுதா நான் உணர்கிறேன், நீ சிரிச்சா நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்போ பாதுகாப்பான கையில் இருக்குது. அது என் கை தான் சாமி. அதனால் பயத்தை விடு, சந்தேகத்தை விடு, நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோ. ஏன்னா நீ என்னை நாடி வந்தவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் சாமி. இப்போ கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் அதுதான் உண்மையான அறிகுறி. முன்னாடி உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு உன்னை பாதிக்காது. உன் மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும்.
எதுவுமே சரியில்லைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதி வரும். அது ஏன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறதுக்கான சின்னம். நீ பயந்த விஷயங்களே இப்போ உனக்கு அவ்வளவு பயமாக தெரியாது. நீ தாங்க முடியாத வலியும் இப்போ சாதாரணமாக தெரியும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அது உன்னை காயப்படுத்தலாம், ஆனால் அதுவும் ஒரு நன்மைக்கு தான் சாமி. ஏன்னா உனக்கு நான் தேவையில்லாததை நீக்கிடுவேன் சாமி. உன் பாதையை சுத்தமாக்குவேன். அதே நேரத்தில் சில புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் வரும். அது பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். நீ உன்னை நீயே புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப. முன்னாடி நீ யாருக்காக வாழ்ந்தாயோ இப்போ நீ உனக்காக வாழ நினைப்ப. உன் எண்ணங்கள் மாறும், உன் முடிவுகள் மாறும். சில நேரம் நீ தனியாக இருக்க விரும்புவ. அது தனிமை இல்லை, அது உன் ஆன்மா அமைதியை தேடுறதுக்கான அறிகுறி சாமி. அந்த நேரத்தில் தான் நான் உன்னோட அதிகமாக பேசுவேன். நீ காரணமே இல்லாமல் சிரிப்ப. எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட ஒரு சந்தோஷம் உன்னோட வரும். அது வெளியில இருந்து வருவதில்லை, அது உள்ளிருந்து வரும் அருள். முக்கியமாக நீ எதுவாக இருந்தாலும் நான் சரியாகிட்டேன்னு நம்ப ஆரம்பிப்ப. அதுதான் பெரிய மாற்றம். இந்த எல்லா அறிகுறிகளும் வந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறதுக்கு உறுதி. நீ முன்னேறிக்கிட்டு இருக்க, நீ உயர போகிற. ஏன்னா நான் உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் சாமி. இப்போ நீ யோசிக்கலாம், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு. உண்மையாக சொன்னால் நீ பெரிய பெரிய விஷயம்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும். முதல்ல தினமும் நீ ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து என்னை நினச்சி பேசு. உன் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு. அழணும்னா அழு, பேசணும்னா பேசு. நான் கேட்குறேன் சாமி. உன் கஷ்டங்களை உன்னோடு வச்சுக்காத, அதை என்கிட்ட விட்டுடு. நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்ற எண்ணத்தை விடு. சில விஷயங்களை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நம்பிக்கையே விடாத. சில நேரம் தாமதமாகலாம், சில நேரம் சோதனை வரும். ஆனால் அதனால் சந்தேகம் வரக்கூடாது. என்னை நம்புறது மட்டும் தொடரு. உன் மனசை சுத்தமாக வை. யாருக்கும் தீங்கு நினைக்காத, யாரையும் காயப்படுத்தாத. நல்ல எண்ணம் வச்சிரு, அது இன்னும் உயர்த்தும். நன்றி சொல்ல கற்றுக்கோ. சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல். அது உன் வாழ்க்கையில் இன்னும் நல்லது கொண்டு வரும். முக்கியமாக நீ தனியாக இல்லைன்னு தினமும் நினைவில் வச்சுக்கோ. நான் உன்னோடு இருக்கேன் சாமி. நீ விழுந்தாலும் நான் பிடிக்கிறேன், நீ களைத்தாலும் நான் தூக்குறேன். நீ என்னை நம்பி இருந்தா நான் உன்னை உயர்த்துவேன் சாமி. இது என்னோட வாக்கு. ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை இத்தனை நாளாக எப்படி இருந்தாலும் இது அதே மாதிரி தொடரப்போவதில்லை. இன்றைக்கி ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நீ அனுபவித்த கஷ்டங்கள், நீ சிந்திய கண்ணீர், அதெல்லாம் வீணாக போகாது சாமி. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நீ பார்க்கும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு புதிய வாய்ப்பு இருக்கும். நீ உணராத அளவுக்கு உன் வாழ்க்கை மெதுவாக மாறிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நீ அழுதாலும் நாளைக்கு நீ சிரிப்ப. இன்றைக்கி நீ இழந்திருந்தாலும் நாளைக்கு நீ அதிகமாக பெறுவ. இன்றைக்கி உன்னை யாருக்கும் புரியலைனாலும் நாளைக்கு உன்னோட மதிப்பு எல்லாருக்கும் தெரியும். இது நிச்சயம் சாமி. ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத. நீ இந்த பதிவை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு அருள், இது ஒரு அழைப்பு. என்னை நாடி வந்தவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். அதை நம்பு, அதை மனசில் வை, அதை பிடிச்சிக்கோ. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கேன் சாமி. இப்போது என்றும் உன் வாழ்க்கையில் நல்லதுக்காக மாறப்போகுது சாமி. அது என் அருள், அது என் வாக்கு.